ஹலோ கைஸ், இப்போ தான் நம்ம கோட் திரைப்பட ரிலீஸை வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்கோம். ஹீரோ சப்ஜெக்டாக வில்லன் சப்ஜெக்டாக நம்ம தளபதி ஸ்க்ரீனை பார்த்து கொண்டாடிட்டு இருக்க நேரத்தில் இப்போ திடீர்னு தளபதி ஸ்க்ரீன் அப்டேட் ஆக போகுதுங்க. ஓகே, படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை. ஒரு எமோஷ்னலாக ஒரு 5 நிமிஷம் ஒரு பதிவு, இதுதான் நம்ம தளபதியோட கடைசி திரைப்படமாக இருக்க போகுதுன்ற அஃபீஷியல் நியூஸை வந்து சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இது இருக்கலாம், தளபதி ஸ்க்ரீன் ஒரு அஃபீஷியலாக ஒரு கடைசி படமாக இருக்கலாம், இதுக்கப்புறம் அவர் எப்போலாம் நடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 5 நிமிஷம் எமோஷன் இப்படி போட்டு இதான் லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் அவர் ஃபுல் வச்சு அரசியல் இறங்க போகிறான்ற விஷயம் இப்போ அஃபீஷியலாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் படங்கள் இல்லை, தளபதி ஒரு கடைசியாக ஒரு படத்தில் பார்த்து ரசிக்க போகிறோம். எச்சுனோ தவிர என்ன பண்ண போகிறாரு, தளபதி ஒரு கடைசி படம் ஒரு எமோஷனல் படமாக இருக்க போகுது. எல்லா ரசிகர்களும் வந்து கொண்டாட போகிற ஒரு திரைப்படமாக இருக்க போகுது. இந்த திரைப்படத்தை எச்சுனோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அனிருத் அவரை பற்றி நான் சொல்ல தரல, பிஜிஎம் வயசு தரமாக போட்டு வரல. ஆனால் எச்சுனோ தவிர எந்த அளவுக்கு கமர்ஷியலாக எப்படி படத்தை வந்து ரசிகர்களுக்கு எப்படி பூர்த்தி செய்ய போகிறாரு, கடைசி திரைப்படம் வர எந்த அளவுக்கு எச்சுனோ பண்ண போகிறாங்க.